Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல சனாதன் டெக்ஸ்டைல்ஸ் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். எனக்கு சிவியர் காஃப் அண்ட் கோல்ட் இருக்கு. அதனால வாய்ஸ் இப்படி தான் ரொம்பவே ராவா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனி வந்து 2005ல இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா பாலிஎஸ்டர் யான் அண்ட் காட்டன் யான் மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளைங் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோவை 3 வெர்டிகல்ஸாக பிரிச்சிருக்காங்க. பாலிஎஸ்டர் யான் ப்ராடக்ட்ஸ், காட்டன் யான் ப்ராடக்ட்ஸ் அண்ட் யான்ஸ் ஃபார் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் யூசஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட்டோமோட்டிவ், ஹெல்த் கேர், கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ப்ரொடக்டிவ் க்ளோத்திங்ஸ்க்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த செப்டம்பர் 30, 2024 பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து மோர் தென் 3200 ஆக்டிவ் வெரைட்டிஸ் ஆஃப் யான் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளைங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட 45,000 ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு மோர் தென் 100 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த யான் இண்டஸ்ட்ரியில் இருக்கு. அண்ட் மோர் தென் 3500+ மேன் பவரை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து மோர் தென் 12,000+ யான் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து மோர் தென் 29 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கண்ட்ரீஸில் 925 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த கம்பெனி சப்ளை பண்ணுற கண்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது இந்தியா, அர்ஜென்டினா, சிங்கப்பூர், ஜெர்மனி, கிரீஸ், கனடா அண்ட் இஸ்ரேல்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனிக்கு சில்வாசா ரீஜனில் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு. அண்ட் இவங்களோட கிளைண்ட்ஸ் பார்க்கும்போது வெல்ஸ்பன் இந்தியா லிமிடெட், வால்சன் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ஜிஎம் ஃபேப்ரிக்ஸ் பிரைவேட் லிமிடெட், பிரம்கோ குளோபல் லிமிடெட், கிரியேட்டிவ் கார்மெண்ட்ஸ், பான்ஸ்வரா சின்டாக்ஸ், ஏஒய்எம் சின்டாக்ஸ், டெக்னோ ஸ்போர்ட்ஸ்வியர் பிரைவேட் லிமிடெட், ஹாரன் டெக்ஸ்டைல்ஸ், கோஸ்லா ப்ரோஃபில் பிரைவேட் லிமிடெட், துலிப் எலாஸ்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஆர்டர் புக் அண்ட் கிளைண்ட் பேஸ் வந்து இயர் இயர் கேட்டகரியில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024 பார்க்கும்போது பாலிஎஸ்டர் யான் ப்ராடக்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த கம்பெனிக்கு 77.24% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் காட்டன் யான் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து 18.56%, இண்டஸ்ட்ரியல் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் கிட்ட இருந்து 4.20% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் வந்து பாலிஎஸ்டர் யான் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூஸ் ஃப்ரம் ரீஜன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபிஸ்கல் இயர் 2024 பார்க்கும்போது எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல இருந்து 4.39% ஆஃப் ரெவன்யூஸ் தான் வந்துட்டு இருக்கு. பட் டொமஸ்டிக் பிசினஸ்ல இருந்து 95.61% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மேஜர் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூஸ் வந்து டொமஸ்டிக் பிசினஸ்ல இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசட்ஸ் வந்து இயர் இயர் கேட்டகரியில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. பட் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல் ஃபால் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 133.85 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் நெட் ஒர்த் பார்க்கும்போது இயர் இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஃபினான்ஷியல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து ஜிக்ஸாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 305 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 321 rupees per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து ஏர்னிங்ஸ் per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share ஃபினான்ஷியல் இயர் 24 பார்க்கும்போது 18.60ன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்னிங்ஸ் per share வந்து இயர் இயர் கேட்டகரியில் ரெடியூஸ் ஆகிட்டே வருது. இது வந்து இந்த கம்பெனிக்கு நெகட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். இந்த 2 இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 17.26 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை காட்டன் யான் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 29.50ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 7482 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க.
இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டர் நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்க எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓல அப்ளை பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்பவுமே இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலியமா தான் ஐபிஓல அப்ளை பண்ணுவேன். இன்டர்நெட் பேங்கிங் மெத்தட் மூலியமா எப்படி ஒரு ஐபிஓல அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸை நீங்க பார்க்கறதுக்கு ஹவு டு அப்ளை இன் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் பேங்க்ஸ்ல இருந்து எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு நான் டீட்டெயிலாகவே வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் நார்மல் யூபிஐ மெத்தட் மூலிமா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுல என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அண்ட் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஹச்என்ஐ கேட்டகரினா என்ன, ரிட்டல் கேட்டகரினா என்ன, இந்த ரெண்டு கேட்டகரியில எந்த கேட்டகரியில அப்ளை பண்ணா உங்களுக்கு அலாட்மெண்ட் ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். சேம் வீடியோஸை நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு நான் ஈஸியாவே அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த பின்னடு மெசேஜில் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் அண்ட் அப்ஸ்டாக்ஸ்ல எப்படி டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அண்ட் அதுக்கான டீடைல்டு ப்ரொசீஜரையும் கொடுத்துருப்பேன். எஸ்எம்இ ஐபிஓனா என்ன, ஐபிஓல எப்படி அப்ளை பண்றது, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்னா என்ன, இந்த சாவரின் கோல்டு பாண்ட்ஸ்ல யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ஸுக்கு தேவைப்படுற நிறைய வீடியோஸை இங்க அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ தட் நீங்க ஈஸியாவே ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து ஃபிஸ்கல் இயர் 23 கம்பேர் பண்ணும்போது 24ல ஸ்லைட்டாக ஃபால் ஆகிருக்கு. பட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல ஆல்மோஸ்ட் நியூட்ரலாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. 4.53% அளவுக்கு பேட் மார்ஜின் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸான ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து 11.09% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 11.80% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த ரெண்டு பேராமீட்டர்ஸுமே 15%க்கு மேலே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெட் டெப்ட் டு EBITDA ரேஷியோ வந்து 1.54 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் RONW பர்சன்டேஜ் பற்றி பார்க்கலாம். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பற்றி பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல 10.42% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். காட்டன் யான் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது KPR மில்ஸ் லிமிடெட், வர்தமான் டெக்ஸ்டைல்ஸ் லிமிடெட், இண்டோகவுண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபிலாடெக்ஸ் இந்தியா லிமிடெட் அண்ட் கார்வேர் டெக்னிக்கல் ஃபைபர்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸில் இந்த கம்பெனி வந்து சின்ன கம்பெனியாக இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸில் கம்பேர் பண்ணும்போது நியூட்ரல் பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். யான் ப்ராடக்ட்ஸோட யூசேஜ் வந்து இயர் கேட்டகரியில் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. குளோபல் டெக்ஸ்டைல் மார்க்கெட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 27ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 2.5% to 3.5% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த காட்டன் யான் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே மேஜர் அமௌண்ட் ஆஃப் போர்ஷனை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமே 51% ஆஃப் யான் ப்ராடக்ட்ஸ் வந்து சப்ளை ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட டாப் 10 சப்ளையர்ஸ் மட்டுமே மோர் தென் 50% ஆஃப் ரெவன்யூஸை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இன்கேஸ் இந்த கம்பெனிஸோட லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் பிரேக் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாகவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு 3 பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் இருந்தாலும் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் வெர்டிகல்ஸான பாலிஎஸ்டர் யானில் இருந்து மட்டுமே இந்த கம்பெனிக்கு மோர் தென் 75% ஆஃப் ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த பிஸ்னஸ் வெர்டிகல்ஸ் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாக இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் தி சப்சிடரி கம்பெனியான சனதான் பாலிகாட் பிரைவேட் லிமிடெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ப்ரீபேமெண்ட் அண்ட் ரீபேமெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ December 19 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 23 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹10 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 46 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 550 crores அண்ட் இதில் 400 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைம்லைன் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து December 24 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து December 27. நெக்ஸ்ட் ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம்.
ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 97.55% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். யூஸ்வலாக போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரில் வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலாக சனாதன் டெக்ஸ்டைல்ஸ் ஐபிஓவோட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு நெகட்டிவ் ரேட்டிங்ஸ், ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல், பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ், பேர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து கிரே மார்க்கெட் பிரீமியம்ல ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. இந்த வேல்யூ அப்டேட் ஆனதுமே நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். யூஸ்வலா கிரே மார்க்கெட் பிரீமியம் வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா சனாதன் டெக்ஸ்டைல்ஸ் ஐபிஓல நான் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்திருக்கேன். பிகாஸ் எக்ஸாக்டா இந்த டேட்ல நிறைய ஐபிஓஸ் லான்ச் ஆக போகுது. அண்ட் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ரொம்பவே ஜிக்ஸாக தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த ரீசன்னால இந்த ஐபிஓவை இப்போ நான் அவாய்ட் பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.